40க்கு 32ங்கிற அகலமான லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 2.94 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 3 BHK செமி ஃபர்னிஷ் தனி வீடாக ரொம்பவும் அழகாகவும் கிராண்டியராகவும் கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 செடான் நிறுத்த அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ஹால், கிச்சன் அண்ட் டைனிங், மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் அண்ட் அவுட்டர் டாய்லெட் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் ஒரு காம்பேக்ட் பெட்ரூம்னு ரெண்டுக்குமே அட்டாச் டாய்லெட், லான்ச் ஏரியா, ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனின்னு நீட்டான பிளான் டிசைனில் கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.94 சென்ட், லேண்ட் டைமென்ஷன்ஸ் 40க்கு 32. பெய்ஜ் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் அண்ட் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி வால் டைல்ஸ், சிவில் ப்ரொஜெக்ஷன் மற்றும் ஸ்பாட்லைட் மூலமா நீட்டாக டிசைன் செஞ்சுருக்காங்க இந்த வீட்டோட எலிவேஷனை. எலிவேஷனை மேட்ச் பண்ணி 2 மெட்டல் கேட் யூனிக்கான டிசைனில் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் கார்போர்ட்டிக்கோ 10.5க்கு 30ங்கிற டைமென்ஷன்ஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 1:1 டைமென்ஷன்ஸில் ஹெவி டியூட்டியாக கொடுத்து அதை மேட்ச் பண்ணுற விதமாக வால் டைல்ஸ் நேச்சுரல் ஸ்டோன் டைப்பில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோவில் சால்ட் அண்ட் குட் வாட்டருக்கு தனித்தனியாக அண்டர் கிரவுண்ட் ப்ரொவிஷன் கொடுத்து ஸ்லிப்பர் கேபின் மற்றும் போர்வெல் ப்ரொவிஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஸ்டீல் டோர் டைப்பில் யூனிக் டிசைனில் 3.25க்கு 7ங்கிற டைமென்ஷன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2.25க்கு 5ங்கிற டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவோட வெஸ்டர்ன் சவுத் வாலில் ப்ளூவர் பேனலிங் பண்ணி பேஸ் கேபினட் ஷோகேஸ் வச்ச டிவி யூனிட் கொடுத்து இன்னொரு வாலில் ஷோகேஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டில் ஃபால்ஸ் சீலிங் அண்ட் ப்ரொஃபைல் லைட் பதிச்சு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2 சீலிங்லேயும் ஓப்பனிங் கொடுத்து நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் வர்றதுக்கான ப்ரொவிஷன் சேஃப்டியோடு கொடுத்துருக்கிறதா இந்த வீட்டோட ஹைலைட்ஸில் ஒன்றுன்னு சொல்லலாம். சவுத் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அக்னி மூலையில் இந்த வீட்டோட கிச்சன் அண்ட் டைனிங் 16க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சவுத் அண்ட் ஈஸ்ட் வாலில் கிளாசி ஃபினிஷிங் வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் லேயிங் பண்ணி கொடுத்து கேஸ் ஸ்டவ் ப்ரொவிஷன்ஸ் மற்றும் குவார்ட்ஸ் டைப் ரெடிமேட் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸு கீழே வர பேஸ் கேபினெட், வால் கேபினெட், லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே பிஸ்தா கிரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்து எக்ஸ்ட்ராவாக சிம்னி அண்ட் ஆர்ஓ ப்ரொவிஷனும் வச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் கரெக்டான வாஸ்துவில் பேஸ் கேபினெட்டோட பூஜா யூனிட் ப்ரொவிஷன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸு கீழே இருக்கிற ஏரியாவில் ஒரு சின்ன ஸ்டடி யூனிட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா பெட்ரூம் டோர்ஸும் ஸ்டீல் டோர் டைப்பில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி சவுத் ஈஸ்ட்டில் என்ட்ரு ஆனதும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட
சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ், டபுள் டோர் வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஸ்டடி யூனிட் ப்ரொவிஷன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட நார்த் வாலில் ஃபோல்டபுள் டைப் ஸ்டடி யூனிட் செஞ்சு கொடுத்து இந்த வீட்டோட இன்டீரியர் கலர் தீம்லேயே டாய்லெட் டோர்ஸ் டிசைன் செஞ்சுருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4.5 10 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் கிளாசி ஃபினிஷிங்கில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் பேர்வேர் பிராண்டடில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டேர்கேஸ். ஒரே ஒரு வால் சப்போர்ட் மட்டும் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நீட்டாக டிசைன் செஞ்சுருக்காங்க. ஸ்டேர்கேஸோட த்ரெட்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி ரைசரில் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைல்ஸ் டஃப் அண்ட் கிளாஸில் கொடுத்து சைட் வாலில் வால் பேனலிங் மற்றும் ப்ரொஃபைலுக்கு பதிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் மூலிமா மேலே வந்ததும் ஒரு பெரிய லான்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுக்கப்பட்டது போலவே வெளிச்சத்துக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஓப்பனிங் கொடுத்து அதில் சேஃப்டி ப்ரொவிஷனோட சான்லேயர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய கன்னிமூலையில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமில் கொடுக்கப்பட்டது போலவே சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ், டபுள் டோர் வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஸ்டடி யூனிட் கொடுத்து சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் அண்ட் லைட்டிங் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4.4க்கு 10 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் பேரிவேரில் கொடுத்து எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஹீட்டரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2வது மற்றும் காம்பேக்ட் பெட்ரூம் 10க்கு 10 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஈஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ் அண்ட் டபுள் டோர் வார்ட்ரோப் கொடுத்து சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் அண்ட் வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ் ப்ரொவிஷன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4.5க்கு 10 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லான்ச்சில் கொடுத்துருக்கிற ஸ்டீல் டோர் வழியாக எக்ஸிட் ஆனதும் லெஃப்ட் சைடு ஓப்பன் டெரஸ் மற்றும் ரைட் சைடு ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் டெரஸில் யூட்டிலிட்டி ஏரியா மற்றும் டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் சிவில்லையே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி 10க்கு 11 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க.
இந்த வீடு கோயம்புத்தூர் துடியலூர் அடுத்த இடிகிரி பஸ் ஸ்டாப்லேருந்து 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.